சார் நான் அவனை கத்தியால குத்தவே இல்லை. எதுக்கு சார் ஒழுங்கா விசாரிக்காம என்ன ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் விசாரிச்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். உள்ளவா கூட்டிட்டு வாங்க. சார் ஏன் சார் இழுத்துட்டு வரீங்க? நானே வர விடுங்க சார். என்ன சார்? வாடா. சார் ஏன் சார் சட்டையை பிடிக்கிறீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்பு பண்ணல. கை எடுங்க சார், எடுங்க சார். சட்டை மேல கை வச்சா உனக்கு கோவம் இருக்கா? உள்ளவா. சார் என்ன சார் இது? சார் நான் உன்னை குத்தவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சார் நீங்க பாட்டுல உள்ள கூட்டு போறீங்க? ஏய், உங்க நொன்ன இப்போ உங்க கூட தான் லாக்அப்ல உட்கார போறாரு. பேசாம உட்காருங்கடா. என்ன ஆறுமுகம், ஸ்டேஷனுக்கே வரமாட்டேன்னு அன்னைக்கு சீன் போட்ட, இப்ப பாத்தியா உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு? சரி, நீ சம்பத்தை குத்துனிய, அந்த கத்தி எங்க வச்சிருக்க? சார் அந்த சம்பத்தை நான்லாம் ஒன்றும் கத்தியால குத்தல. என்கிட்ட வந்து கத்தியை கேட்டீங்கன்னா எப்படி? குத்துனவங்கிட்ட போய் கேளுங்க. சார் இவன் தான் சார் குத்துனான். இதுக்கு முன்னாடி சம்பத்தையே வெட்டுவேன்னு சொல்லி மிரட்டினான் சார். அதுக்கு நான் சாட்சி சார், நான் சாட்சி. அன்னைக்கு சொன்ன மாதிரியே இன்னைக்கு கத்தியால குத்திட்டான் சார் இவன். தப்பு செஞ்சவன் என்னைக்கு தப்பா ஒத்துக்கிட்டு இருக்கான்? விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் உண்மையை ஒத்துப்பாங்க. சார் அன்னைக்கு இந்த ஆறுமுகம் இவன் தங்கச்சி கைய புடிச்சிட்டான்னு சொல்லி சம்பத்து கைய வெட்டினான் சார். இன்னைக்கு அவனை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான் சார். சார் இவனை விட்டுறாதீங்க சார். இவன் வெளியே வராத அளவுக்கு ஏதாவது பண்ணுங்க சார். நீ சொல்றது சரிதான். இவனை உள்ள வச்சாதான் பைரவி எனக்கு கிடப்பா. கண்ணன், அக்யூஸ்ட் ஆறுமுகம் அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதாவது வெப்பன்ஸை மறைச்சு வச்சிருக்கானான்னு போய் பாருங்க. ஓகே சார். டேய் சட்டை கழட்டா. சார் எதுக்கு சார் சட்டையை கழட்ட சொல்றீங்க? நான்லாம் எதுவும் வெப்பன்ஸ் எல்லாம் சட்டைக்குள்ள மறைச்சு வைக்கல சார். அதை நாங்க பாத்துக்கிறோம். சட்டை கழட்டா. சார் சும்மா இருங்க சார். சட்டையெல்லாம் கழட்ட முடியாது. உள்ளெல்லாம் எதுவும் இல்லை சார். ஏய், டிஎஸ்பி சொல்லிட்டு இருக்காரு. சட்டை கழட்டா. சார் சார் என்ன பண்றீங்க சார்? இந்த வேட்டி அவுத்து பாருங்க. வேட்டிக்குள்ள எதையாவது மறைச்சு வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பண்றீங்க? சார் விடுங்க சார். உள்ள எதுவும் இல்லை சார். சார் நீங்க என்ன வேணும்னு அசிங்கப்படுத்துறீங்க. மரியாதையா என் வேட்டியை கொடுத்துருங்க. கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டுமே. ஃப்ரீயா உட்காரு. சார் வேட்டியை கொடுங்க சார். சார் கொடுக்காதீங்க சார். இவன் இப்படியே நிக்கட்டும். இந்த அசிங்கத்தை இவன் வாழ்க்கை முழுக்க மறக்கவே கூடாது. ஆறுமுகம், நீ யார வேணா பகைச்சிக்கோ, ஆனா போலீஸை மட்டும் பகைச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை முழுக்க நிம்மதியாவே இருக்க முடியாது. என்கிட்டயே ஓவரா சீன் போட்டல. கடைசியில் பாத்தியா எப்படி வந்து உன்னை நிக்க வச்சேன்னு? சார் நீங்க இப்பெல்லாம் பண்றது எஸ்பி சாருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களை அவர் சும்மாவே விட மாட்டார். தெரியும்டா, அந்த எஸ்பி உன்னோட ஆளுன்னு. உன் மேல கை வச்சா
அவர் வருவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இனிமே அவர் வரமாட்டார். ஏன் தெரியுமா? அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற டிஸ்ட்ரிக்ட் போயிட்டார். இப்ப வந்திருக்கிற எஸ்பி என்னோட ஆள். நான் உன்னை என்கவுண்டர் பண்ணா கூட ஏன்னு கேட்க மாட்டேன். இனிமே நீ என்கிட்ட உரசுன எரிச்சிருவேன். உன் வேலை எல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்குவேன். இது என்னோட கடைசி வார்னிங்கா வச்சுக்கோ. கண்ணன், அவனுக்கு அந்த வேஷ்டியை மட்டும் கொடுங்க. சார் கொடுக்காதீங்க சார். என்ன சார், என் பிள்ளையும் சட்டையை கழட்டி நிக்க வச்சிருக்கீங்க? டிஎஸ்பி சார், சம்பத்தை இவர் கத்தியால குத்திட்டாருன்னு சந்தேகத்தில் தானே இவர் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு எதுக்கு சட்டையெல்லாம் கழட்டி நிக்க வச்சிருக்கீங்க? முதல்ல இவர் சட்டையை கொடுங்க சார். அடடடடடட, இந்த கோலத்தில் ஆறுமுகத்தை பார்க்க கண் கொள்ளா காட்சியா இருக்கே. டிஎஸ்பி சார் ஆறுமுகத்தை வச்சு சேராரு போல. ஸ்டேஷனுக்கு வர்ற விசாரணை கைதிகளை ஆயுதம் எதுவும் வச்சிருக்காங்களான்னு செக் பண்றது வழக்கம். அதுக்காக தான் இப்படி சட்டையை கட்டி நிக்க வச்சிருக்கோம். கண்ணன் சார், சட்டையை எடுத்து கொடுங்கப்பா. சார், மாறனுக்கும் ஆறுமுகத்துக்கும் முன்விரோதம் இருக்கு. அதை மனசுல வச்சுதான் ஆறுமுகம் சம்பத்தை கத்தியால குத்துனதா மாறன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஆறுமுகம் அவரை குத்தல. சம்பவம் நடந்த இடத்துல ஆறுமுகம் ஸ்பாட்லயே இல்ல. அதை என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உண்மையான குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி இவர் கத்தியால குத்தலன்னு வச்சுக்குவோம். இவர் குத்தலன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணிடுறேன். ஆறுமுகம், என்னடா இதெல்லாம்? நான் ஒன்றும் சம்பத்தை கத்தியால குத்தலம்மா, என்னை நம்புமா. நான் செஞ்சேன்னு சொல்ல போறேன். நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேனேம்மா, எந்த சண்டைக்கும் போக மாட்டேன்னு. நம்புமா. இந்த மாறன் என் மேல இருக்கிற கோவத்துல வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காமா. நான் அந்த சம்பத்தை எதுவுமே பண்ணலம்மா. சம்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் மகன் ஆறுமுகத்தை உயிரோடவே பார்க்க முடியாது.